அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செலவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்கப்படுது. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எந்த ஒரு சேமிப்புமே இருக்காது. இப்போ யாராவது நபி கிட்ட பசிக்குதுன்னு சொன்னால் நபி அதை என்கிட்ட சொல்லுவாங்க. நான் யார்கிட்டையாவது கடன் வாங்கி அவங்களுக்கு உணவு கொடுத்துருவேன். அதே மாதிரி யாராவது ஆடை இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னால் நபி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் யார்கிட்டையாவது கடன் வாங்கி அவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்துருவேன். எப்போயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காணிக்கை இல்லது அன்பளிப்பு அந்த மாதிரி வரும்போது அதை வச்சு நாங்கள் அந்த கடனை அடைச்சிருவோம் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஒரு தடவை ஒரு முஷ்ரிக்னா அவங்களுக்கே தெரியும், ஒரு நயவஞ்சகன் அவன் என்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எப்போ கடன் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வாங்கிக்கோங்க, நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைய தேவையில்லை அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட அந்த முஷ்ரிக் சொல்கிறான். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைய வேணாம், உங்களுக்கு எப்போ கடன் தேவைப்பட்டாலும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலான்னு. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவை ஏற்படுதோ, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பப்பெல்லாம் தேவைகளும் அத்தியாவசியங்களும் சொல்கிறாங்களோ, அதாவது பிறருக்கு உதவி செய்கிறது அந்த காரணத்துக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கோ, அப்போ இந்த முஷ்ரிக்கிட்ட போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தேவைப்படுறப்பெல்லாம் கடன் வாங்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டுருக்கும் போது ஒரு நாள் ஒலு செஞ்சுட்டு பாங்கு சொல்கிறதுக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தயாராகிட்டுருக்காங்க. அப்போ அந்த கடன் கொடுத்தால அந்த முஷ்ரிக்கு ஒரு கூட்டத்தோடு வரான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட தகுந்த வார்த்தை இல்லை, அதாவது பேச தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டிட்டு இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் நீ என்கிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைக்கிறாங்க, இன்னும் இந்த மாதம் முடிகிறதுக்கு 4 நாட்கள் தானே இருக்குது, நம்ம எப்படி எல்லா கடனையும் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த முஷ்ரிக் சொல்கிறான், நீ என்கிட்ட வாங்கின கடனை கொடுக்கலனா நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், பழைய மாதிரி நீ ஆடு மேய்க்கணும், அதுதான் உன்னுடைய நிலைமையாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதை கேட்டோடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப சோகமாக ஆயிடுறாங்க. நம்ம மறுபடியும் அடிமையாக இருக்கிறதா, இந்த முஷ்ரிக் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டானேன்னு அந்த கவலையிலையும் சோகத்துலேயும் அவங்க இருக்காங்க. இஷா தொழுததுக்கு அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கிற அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, யாரும் சொல்லலாம், இப்போ கடனை நிறைவேற்றுறதுக்காக நம்மக்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லை, அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இங்கேருந்து எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துக்கு போய் தலைமறைவாக இருந்துக்கிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும், எப்போ பொருள் கிடைக்குதோ அப்போ நான் இங்கே வரேன், இல்லைனா அந்த முஷ்ரிக் என்னை அடிமையாக்கிடுவான் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிவிட்டு அனுமதி கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பயணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. சரி விடியட்டும், விடிஞ்சோடனே நம்ம போயிடுவோன்னு அந்த விடிகிற நேரம் வரும் பொழுது ஒரு நபர் வராங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போகிறாங்க. போய் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 4 ஒட்டகங்கள் முழுக்க நிறைய பொருட்களாக இருக்குது, அது நிற்கிது. அதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிலாலே நமக்கு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சுட்டான், நம்மளுடைய கடனை அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டான், இந்த பொருட்கள் எல்லாமே ஃபிதக் நாட்டோட தலைவர் நமக்கு அதாவது எனக்கு காணிக்கையாக அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியாக ஆயிடுச்சு. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, தன்னுடைய கடனை அடைக்கிறதுக்காக பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்லே காத்துட்ருக்காங்க.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போய் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வராங்க. வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னோடனே அவங்க வந்து அல்லாஹுக்கு வந்து நன்றி செலுத்துகிறாங்க. இப்போ வந்து ஏன்னா அல்லாஹ் தாலா தான் அவங்கள வந்து கடனை விட்டு நீக்கி வச்சான். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இன்னும் ஏதாவது மீதமான பொருட்கள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஆமா நபியே, இன்னும் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் பொருள் மீதி இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாராவது தேவன் வந்தால் அதை நீங்கள் வந்து பங்கிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பொருட்களை பங்கிடுற வரைக்கும் அவங்க வந்து வீட்டுக்கு போகலை, பள்ளிவாசல்லே தான் இருக்காங்க. அன்னைக்கு இஷா தொழுகை முடிஞ்சதுக்கப்புறமா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் பொருள் ஏதாவது மீதி இருக்கான்னு. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குது யா ரசூலல்லாஹ், அதை கேட்டு யாருமே வரலை அப்படின்னு. அன்னைக்கும் அவங்க வந்து வீட்டுக்கு போகாமல் பள்ளிவாசல்லையே அவங்க வந்து இரவை கழிச்சிடுறாங்க. மறுநாள் இஷாவுக்கு பிறகு மீதி பொருள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தாலா உங்களுக்கு நிம்மதி அளிச்சிட்டான், எல்லா பொருளுமே தீந்துருச்சுன்னு. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தாலாவை புகழ்ந்து நன்றி செலுத்தினாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மவுத் வர்றப்போ தங்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இருந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க வந்து விருப்பப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால தான் தங்கிட்ட இருந்த பொருள் எல்லாமே மற்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குற வரையும் அவங்க தன்னுடைய வீட்டுக்கு வந்து போகலை, பள்ளிவாசல்லே வந்து இருந்தாங்க. இதன் மூலியமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும், எந்த ஒரு கடனாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடியவங்களாக இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் தாலா நம்மளுடைய கடனை வந்து நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருப்பான்.